சார் சார் பிடிங்க சார். மலைக்காத பேச மொபைல் அண்ணா கொஞ்சம் வர சொல்லுங்க. எம்எல்ஏ சார் கொஞ்சம் அப்படியே உள்ள பேக் வந்துருக்கு சார். சார் கொஞ்சம் எல்லாம் பேக் வந்தா நல்லா இருக்கும். ஐயா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம். சார் கொஞ்சம் பேக் வந்துருங்க. எல்லாம் பேக் வந்துருங்க சார். நடுவில் யாரும் போதீங்க சார். நடுவில் யாரும் போதீங்க சார். சார் குறுக்க வராதீங்க சார். குறுக்க வராங்க சார். நம்ம இப்ப பின்னாடி வாங்க. நிக்க வச்சு பின்னாடி வாங்க. சார் 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 வெயிட் சார். இப்படி வாங்க இப்படி வாங்க. அண்ணா பொறுமையா பொறுமையா அப்படியே ரைட்ல வாங்க. படி இருக்குது. நான் இருந்த நான் லைட்டா 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 சினிமா அந்த பக்கம் லைட்டா இடு. கையில கையில நான் கேமரா செல்போன் வேற தான். செல்போன் வேற தான். செல்போன் வேற இருக்குப்பா. ஐயா ஐயா போட்ட ஐயா எங்க பாருங்க ஐயா. ஐயா எடுத்து போங்க. கை கை கட்டுங்க. கை கட்டுங்க. மை மை வரல் கட்டுங்க. ஐயா எங்க ஐயா எங்க ஐயா ஐயா எங்க சார். சார் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பேக் போங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம போங்க. கொஞ்சம் மற்றவங்க கொஞ்சம் தூரம் கொஞ்சம். ஓகே எம்பா எல்லாம் ரிலாக்ஸாவா ஃப்ரீயாவா? நிக்க வச்சுக்கலாம். அந்த பங்கியை நிக்க வச்சு சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் சார் ஒரு நிமிஷம் இருப்பா. நிக்க வச்சுக்கலாமா? இருப்பா மேடம் ஃப்ரண்ட்ல பொறுமையா லைட்டா வந்துட்டேன். ஆனா கை கை இங்க பாருங்க. கை எடுங்க. நாங்க அங்கதான் வரோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாம்பு. ஆமா கொஞ்சம் வழி விட்டுருங்க. செக் பண்ணி போங்க. இங்க பாருங்கண்ணா. அண்ணா சார் இந்த பக்கம் சார். சார் இந்த பக்கம் சார். நன்றி நன்றி. விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கள் ஊரில் ஓட்டு போட்டுருக்கேன். அதோட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு முதல் தடவை போடும்போது கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் என்ன அப்பாலாம் போட்டுட்டு நல்லா ஹாப்பியாக வந்தாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்க போறோன்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கா? தாராளமாக கண்டிப்பாக இருக்கு.
விரைவில் தேர்தல் களத்தில் இறங்கிடுவீங்களா? அதெல்லாம் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். நான் இப்போ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவி, நான் என் மேற்படிப்புக்கு தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு இன்னும் முன்னிலையே நான் யோசிக்கல அரசியலுக்கு வருவேனா இல்லையான்னு. அந்த அளவுக்கு எனக்கு ஐடியா இல்லைங்க. மாணவர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் முடிவு பண்ணுங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுங்க, உங்களோட கேண்டிடேட் அதாவது உங்களோட வேட்பாளரை நல்லபடியா முடிவு எடுங்க. மத்தவங்க சொல்றாங்க, அம்மா அப்பா சொல்றாங்க, குடும்பம் சொல்றாங்க, நல்ல ஆட்சி வேணும், நல்ல தலைவர்களை தேர்வு செய்யணும் இளைஞர்கள். அதுக்காகவே நல்ல முடிவு எடுங்க, யோசிச்சு முடிவு எடுங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷம் நம்ம இங்க இருக்க போறோம். நம்மளோட முடிவு, நம்மளோட தலையெழுத்தை நம்மளால தான் மாற்ற முடியும். அதனால நல்லபடியா முடிவு எடுங்க. தமிழக அரசியல்ல எப்படி மாற்றங்கள் வரணும்? டெஃபினட்டா நிறைய மாற்றங்கள், அவர் சொன்ன மாதிரி மாற்றங்கள் நிறைய வேணும். யங்ஸ்டரா இன்னும் இப்ப இருக்கிற தலைமுறை, எனக்கு அடுத்து வர தலைமுறைங்களாம் நாங்க தான் இருக்க போறோம், பெரியவங்க இருக்க போறது கிடையாது. உன்னோட எதிர்பார்ப்புலாம் என்ன? எப்படி இருக்கணும் தமிழ்நாடு? எப்படி இருக்கணும் தமிழ்நாடு? இல்லைங்க, நிறைய மாற்றங்கள் வேணும். ஏன்னா இப்போ என்ன சொல்றது, அத டெஃபினட்டா கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாமே வேணும். ஏன்னா இப்போ இருக்கிறது பத்தாதுங்க. இப்போ இருக்கிற அதாவது உலகம், சொசைட்டி ரொம்ப முன்னிலையாக போயிட்டுருக்கு. நம்ம டெஃபினட்டாக மாற்றங்கள் வேணும். நான் படிக்கிற சமூக அறிவியலில் இதுதான் சொல்கிறாங்க, சொசைட்டி இஸ் டைனாமிக் அப்படின்றாங்க. மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும், ஆனால் நல்ல மாற்றங்களாக வந்துட்டே இருக்கணும். அதுதான் நாங்கள் வேண்டுறோம். அதனால் இந்த தேர்தல் கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எனக்கு அதுதான் வேண்டுதல், எனக்கு அதான் விரும்புகிறேன். நீங்கள் ஓட்டு போட்ட மாதிரி எல்லாரையும் ஓட்டு போடுறது ஒரு கண்டிப்பாக எல்லாருமே தாராளமாக ஓட்டு போடுங்க. அப்போ ஏன்னா ஓட்டு போடாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன சொல்கிறது, அது ஒரு சரியான விஷயம் கிடையாது. அதனால ஓட்டு போடுங்க, உங்களுக்கு இஷ்ட ஆளுங்களுக்கு, அதாவது உங்க வேட்பாளரை நல்லபடியா முடிவெடுத்து ஓட்டு போடுங்க. அப்பதான் இந்த மாற்றத்தை நம்மளுக்கு ஒரு பங்கீடுன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். தர்மபுரி தொகுதியில பொதுமக்களை சந்திச்சீங்க, எப்படி இருந்துச்சு? மக்கள் எல்லா இடத்துலயும் சொல்றதுதாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களோட உபசரிப்பு, அவங்க அன்பு எல்லையே மீறினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஒரு இடத்துலயுமே யாருமே மூஞ்சி தூக்கிட்டோ, மாற்றுக் கட்சி ஆளுங்களோ யாருமே மூஞ்சி தூக்கிட்டா போல, கண்டிப்பா எங்களால் முடிஞ்சதை நாங்க செய்யறோம்னு ஒரு நல்ல அன்பா வரவேற்றாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.